ஆன்மாவின் பயணம் ஆடியோ 55 வாய்ஸ் சந்திரகலா. ஸோ இந்த மோட்ச நிலை அப்படின்றது இயல்பான நிலை. ஆன்மா எப்பவும் கூட ஒரு பௌதிக உடலை அணியுதோ அப்போது இந்த இயல்பான மோட்ச நிலை அப்படின்ற நிலைக்கு மேலே ஒரு போர்வையாக மோட்சம் இல்லாத நிலை வந்து சேருது. இப்போது நான் மோக்ஷா ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் மோக்ஷா ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. மோக்ஷம் இல்லாத நிலை மனசுக்குரியது. மோக்ஷம் இயல்பான மோக்ஷ நிலை ஆன்மாவுக்குரியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ ஆன்மா இந்த பௌதிக உடல் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து அணியுதோ அப்படின்னா, ஆன்மா பௌதிக தேகம் அப்படின்ற ஒரு துணியை வந்து அணியுதோ அப்போது ஆன்மாவுக்கு மேலே மனம் அப்படின்ற போர்வை வந்து சேருது. தியானம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த நம்ம வந்து ஆன்ம சோதனை அப்படின்னா, இந்த ஆன்மாவை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, உடல் மனம், நான் வந்து இந்த உடல் மனம் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற நிலையில தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். ஆனால் எப்போ தியானம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்ம சோதனை அப்படின்ற இந்த தீட்சையில் நம்ம இருக்கும்போது இந்த பயணத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு புரியறது என்னன்னா, தான் ஒரு உடல் மனம் ஆன்மா அப்படின்றது அழகாக புரியும். அதனால் உடல் மனம் அப்படின்றது மோட்சம் இல்லாத நிலை. உடல் மனம் ஆன்மா அப்படின்ற நிலையில் தான் நம்ம மோட்ச நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து இந்த நிலை உடல் ப்ளஸ் மனம் ப்ளஸ் ஆன்மா, பாடி ப்ளஸ் மைண்ட் ப்ளஸ் சோல் ஸ்டேட்டுக்கு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போது மோட்சம் இல்லாத நேச்சுரல் மோக்ஷா ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து அழகாக சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு எப்போ கரெக்டாக புரியும் அப்படின்னா, நம்ம நிறைய தியானம் பண்ணி அந்த ஆன்ம நிலையை நிறைய உணரும் போது, அந்த நிலையில் இருக்கும்போது, அந்த நிலையை வந்து புரிஞ்சுக்கும் போது தான் இந்த சத்தியங்கள் எல்லாமே நமக்கு அழகாக புரியும். ஸோ மெடிடேஷன் இஸ் மஸ்ட். அதனால் தினந்தோறும் நம்ம அழகாக தியானம் செய்யலாம். பயணம் தொடரும்.